வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். 44 வயசாகுது, மாதவிடாய் ஒரு மாதம் வரலை, இது நார்மலான்னு கேட்டிருக்காங்க. பதில் வந்து எஸ் அண்ட் நோ. அதாவது எஸ், ஏன்னா சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால், இல்லை ஹார்மோன் சேஞ்சஸ்னால, இல்லை வேறு பல காரணங்கள்னால ஒரு மாதம் திடீர்னு வராமல் இருக்கலாம். அதுவும் 44னால் உங்களுக்கு மெனப்போஸ் ஆகிற டைமாக இருந்தால் இர்ரெகுலராக இருக்கும், நிற்க போகிற டைமாக இருந்தால். ஸோ அதனால் அது நார்மலாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் அது நார்மல் கிடையாது. அதனால் நீங்கள் டாக்டரை கட்டாயம் பார்க்கணும், வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் ப்ரோபெனசிட்டா, அலோபியூர்னாலா, ஃபெபுக்சிஸ்டாட் எது இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மாத்திரைகள். கவுட்டுக்கு ஒன்றுத்தோட ஒன்று கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒன்று நல்லது, அது உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், என்கரேஜிங் கமெண்ட்ஸ் சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. 50 வயசு பெண் எந்த மல்டிவிட்டமின் எவ்வளோ நாள் போடணும்னு கேட்டிருக்காங்க, எத்தனை மாதம் போடணுன்னு. உங்களுக்கு டெஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது குறைச்சலாக இருக்குது ஏதாவது ஒரு விட்டமின், அதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து போடணும். அதுக்கப்புறம் விட்டு விட்டு போடலாம். போஸ்ட்மார்ட்டம் பேக் பெயினுக்கு என்ன பண்ணுறது? அதாவது குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு வலி இருக்குது முதுகில் அப்படின்னா, நீங்கள் விட்டமின் டி இருக்கலாம். ஆனால் டாக்டரை பாருங்கள். விட்டமின் டி மட்டும் டாக்டர் பார்க்காம போடக்கூடாது. ஏன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க போடக்கூடாது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கவங்க போடக்கூடாது. இல்லை லோவர் டோஸ் போட வேண்டியிருக்கும், இல்லை ஹையர் டோஸ், அந்த மாதிரி இருக்குது. அதனால் டாக்டரை பார்த்துட்டு விட்டமின் டி போடணும். அதை தவிர பேக் எக்ஸசைசஸ் பண்ணணும். பிரிட்ஜ் எக்ஸசைஸ்னா ஈஸியஸ்ட் எக்ஸசைஸ், அதை தேடி பாருங்கள். நான் முன்னாடியும் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 5 தடவை பண்ணால் கூட போதும். உங்களுக்கு ஒரு 20 நாள், ஒரு மாதத்தில் வித்தியாசம் தெரியும். அது பக்கத்தில் இருக்க தசைகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கும், பலம் ஜாஸ்தியாகும். அதுக்கெல்லாம் பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ் ஏன் இவ்வளோ காமன் ஆகிடுச்சு? கிச்சன்லேயே நிற்கிறதுனாலையா, டைல்ஸ் ஃப்ளோர்னாலையான்னு கேட்டிருக்காங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் யாருக்குங்க தெரியும்? ஜாஸ்தி ஆகிடுச்சு தான். ஆனால் எதனால் வந்துச்சுன்னு எதனால் ஜாஸ்தி ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. வணக்கம்.